நேத்தோட ரோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சேன். மேபி இன்னைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கூட தினேஷ்க்கு தான் ரோஸ்ட் விழும் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த இடத்துல மாயாவை போட்டு பொழக்குறாங்க. சோ அந்த மாதிரி தான் முதல் ப்ரோமோ வந்திருக்கு. முதல் ப்ரோமோலயே நிறைய சம்பவங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வழக்கமா கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. இப்ப நம்ம டைரக்டா சம்பவங்களுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு முதல் ப்ரோமோவே மாயாவை போட்டு வறுத்து எடுக்கிறதா. என்ன மாயா கொஞ்சம் எந்திரிங்க. நான் தான் நாமினேஷன் பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏதோ காக்ரோச்சஸ் எல்லாம் போட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. யார் அந்த காக்ரோச்? அத பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாவை கேட்க, மாயா அவ்வளவுதான். ஐயோ இன்னும் இத்தனை நாள் நம்மள கேட்கவே மாட்டாரு. அதுவும் இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்குலாம் நம்மள கேட்கவே மாட்டாரு. இன்னைக்கு ஏன் இது எல்லாத்துக்கும் கேட்டு நம்மள திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி மாயா ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அப்பதான் இந்த இடத்துல விக்ரம், என்ன விக்ரம் உங்களை பத்தி தான் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அது கூட தெரியாம நல்லா சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்படிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் காக்ரோச் விக்ரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவோட கேம கமல் சார் போட்டு உடைச்சிட்டாரு. உடனே மாயா இந்த இடத்துல எந்தவித தப்பான இன்டென்ஷன்லயும் சொல்ல சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்புனா அப்புறம் ஏன் அவருக்கு வச்ச அந்த பட்ட பேர் மாதிரி மத்த யாருக்கும் வைக்கல? ஏன் அவர்னா இலக்காரமா அப்படிங்கிற மாதிரி தரமா கேள்வி கேட்கிறாப்ல. உடனே அங்க இருக்க எல்லாருமே இல்ல சார் தெரியாம சொல்லிட்டேன் சார், மத்த யாருக்கும் பேர்லாம் வைக்கல சார் அப்படிங்கிற மாதிரி உழப்ப ட்ரை பண்ண. ஆமா எனக்கு கூட கமல்ஹாசன் அப்படிங்கிற பேரை திடீர்னு எந்திரிக்கும் போது எல்லாரும் கூப்பிட்டாங்க, அது பாட்டுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாய்க்கிறாரு. சோ இன்னைக்குமே புள்ளிக்கு அங்க போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாருன்னா பாத்துக்கங்களேன். எஸ்பெஷலி மாயாவை போட்டு உண்டுலன்னு ஆக்குறாரு. இதெல்லாம் பார்த்து நாம கூட கமல் சார் வேற லெவல்ல மாறிட்டாரு, வேற லெவல்ல தக் பண்றாரு அப்படின்னு நாமெல்லாம் நினைப்போம். இருந்தாலும் ரெட் கார்டு இஷ்யூ எவனுமே மறக்க மாட்டான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இந்த ரோஸ்ட் விடுறது கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. நான் நேத்து எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், இந்த ரோஸ்ட் இன்னைக்கு விடுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இவங்க யாருமே நாமினேஷன்ல இல்ல. மாயா பூர்ணிமா நாமினேஷன்ல இல்ல. சோ எப்படி இந்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கறதுனால அவங்க மேல இருக்கக்கூடிய இமேஜ் டோட்டலா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷன்லயே வந்தா கூட அடுத்த வாரம் அவங்க எலிமினேட் ஆக மாட்டாங்க. எலிமினேட் ஆகிறதுக்குன்னே சில கண்டஸ்டன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. விக்ரம் இருக்காப்ல, ரவீனா நாமினேட் ஆனா அவங்களும் போயிடுவாங்க. விஜித்ராவை எப்ப தூக்க போறாங்க அப்படின்னு தெரியவே இல்ல. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ அடுத்த 2 வாரத்துக்கு வெளில போறதுக்கு தேவையான ஆட்கள் உள்ள இருக்காங்க, அது நல்லாவே தெரியும். அதனால இந்த டைம்ல ரோஸ்ட் போட்டோம் அப்படின்னா மேபி அந்த இமேஜ் அடுத்த 2 வாரத்துக்குள்ள கூட மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கூட இந்த ரோஸ்ட பண்ணலாம். ஆனா இந்த ரோஸ்ட் எல்லாம் இன்னொரு 30 நாளைக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா இந்த சீசனே களகட்டி இருக்கும். பட் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்காவது மாயா திட்டு வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் அடையக்கூடிய பல பேர்ல நானும் ஒருத்தன் வச்சுக்கோங்களேன். நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா தினேஷ் கூட நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணாப்ல, அதனால அவரு தான் இந்த இடத்துல திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். தினேஷ் நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு, அது இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா அவர் வந்து விவி அதாவது அவங்க பேரோட ஷார்ட் ஃபார்ம் வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா இவங்க எல்லாம் காக்ரோச் அது இது அப்படின்னு சொன்னதுனால கமல் சார் காண்டாயிட்டாப்ல. எதுக்கு நீங்க அவனை இந்த மாதிரி பேர் வச்சு ஸ்டாம்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து தினேஷ் மேல என்ன பழிய போடணும் அப்படின்னு நினைச்சாங்களோ கமல் சார் அதை அப்படியே பிடிங்கி இவங்க மேல போட்டு விட்டாப்ல. மாயா பூர்ணிமாலாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க. பூர்ணிமாலாம் நேத்து வாங்கின அடியில இருந்தே இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஒரு மாதிரி திரு திருன்னு தான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே எவிக்ஷன் தான். இன்னொரு எவிக்ஷன் எல்லாம் சும்மாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏமாத்தி விட்டாங்க. நேத்து நைட்டு தான் நியூஸ் கிடைச்சது. சோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் ஏமாத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய டாஸ்க் கூட இல்லாம இந்த சீசனையே அழகா ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டாங்க. பாக்குற ஆடியன்ஸ் தான் முட்டாள் போல இந்த சீசன்ல. சோ நிக்சனை திரும்பவும் சேனல் காப்பாத்திருச்சு. சோ இந்த முதல் ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன? மாயாக்கு இன்னைக்கு பயங்கரமா ரோஸ்ட் விழுமா இல்ல நேத்து மாதிரி லேசா திட்டிட்டு விட்டுருவாரா அப்படிங்கறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye bye, thank you guys.